புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கின்ற தந்தையர்கள் மற்றும் திருத்தல அதிபர் தந்தை அவர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு மகிழ்ச்சியோடு ஜெபங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். முன்னூற்று 14 வருடங்களுக்கு முன்னர் இங்கே வீரமாமுனிவர் வந்தார். எத்தனை வருடங்களுக்கு முன்னர்? 314 வருடங்களுக்கு முன்னர் அவர் வந்தபொழுது இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த ஊரில் இருந்தவங்க அவருக்கு சொந்தக்காரவங்களா? அவரது நாட்டைச் சேர்ந்தவர்களா? அவரது மொழியை பேசியவர்களா? இல்லை. இப்படி எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த அவர் இங்கு வந்து பணி செய்ததன் விளைவாக இத்தனை ஆண்டுகள் கழித்து இத்தனை பேர் இங்கே ஒன்றாக கூடி அன்னையை போற்றி புகழ்ந்து விழா எடுத்து அவரிடம் மன்றாட வந்திருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய பணி எப்படிப்பட்ட பணியாக இருந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவர் இந்த ஊருக்கு வந்து இங்கு மட்டுமல்ல இன்னும் பல ஊர்களுக்கெல்லாம் சென்று அன்னையினுடைய புகழை பரப்பி அந்த புகழை பற்றி நூல்கள் எழுதி ஆலயங்களை எழுப்பி மிகச்சிறப்பான பணியை செய்ததனுடைய விளைவு இன்று நாம் இன்று மகிழ்ச்சியோடு இங்கு கூடி அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். அன்னையினுடைய புகழை, அன்னையை யாரும் உலகத்தில் எப்பொழுதும் இருட்டடைப்பு செய்யவே முடியாது. அது நடக்கவே நடக்காது. ஏனெனில் இறைவனே அவரை தேர்ந்தெடுத்து அருள் நிறைந்தவளே என்று சொல்லப்பட்டவள் தான் அன்னை மரியாள். கடவுளே அப்படி சொன்ன பொழுது, சொல்லிய பிறகு யார் அவருடைய புகழை இருட்டடிப்பு செய்ய முடியும்? இந்த அன்னையினுடைய புகழை மிக அழகாக அவர் தன்னுடைய திருக்காவலூர் கலம்பகத்திலே சொல்லி இருப்பார். அன்னையை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பார்க்கடலில் தோன்றிய கன்னி சிப்பி என்று சொல்லுவார். பார்க்கடலில் தோன்றிய கன்னி சிப்பியானது நமக்கு தெரியும், கடலிலே மேல் மட்டத்திற்கு வருகிற பொழுது வானிலிருந்து பொழிகின்ற மழை துளியை உள்வாங்கி கருவாக மாறி சிப்பியை பெற்றெடுக்கிறது. அதே போன்று கடவுளுடைய ஆவியானவர் மேலிருந்து வந்து அன்னையினுள் புகுந்து கரு உருவாகி இறைமகனை பெற்றெடுத்தாள். ஆகவேதான் பார்க்கடல் கொடுத்த கன்னி சிப்பி என்று அவர் அழகாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அன்னையை பற்றி சொல்லுகிற பொழுது உருவில்லான் உருவாகி யுகக்குல புதல்வன் புதுப்பித்து கருவில்லா கருத்தாங்கி கன்னி தாயாயினை என்று அன்னையை பற்றி சொல்கிறார். உருவில்லாத ஒருவன் யார்? கடவுள். அவனுக்கு உரு கொடுத்து இங்கே யுகக்குலத்துக்கெல்லாம் ஒரு தலைமகனை பெற்றெடுக்க கருவில்லாமல் கருத்தாங்கியவள் கன்னித்தாய் என்று அழகாக பாடுவார். அன்புக்குரியவர்களை, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவ்வளவு அன்னையின் மீது அவருக்கு பக்தி இருந்தது. ஆகவே தான் சொல்லுகிறேன், அன்னையினுடைய புகழை, அவருடைய வாழ்வை யாரும் இருட்டடிப்பு செய்யவே முடியாது. அதற்கு சாட்சிகள் உலகில் இருக்கிற அத்தனை திருத்தலங்கள். இந்த அன்னையை தேடி வருகிற நாம் அவருடைய புகழை எப்படி பரப்புகிறோம், அவருடைய தனித்துவத்தை எப்படி நாம் உணர்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க் எழுதின நற்செய்தி இயல் 1 இறைவாக்கியம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. இறையாட்சி நெருங்கிவிட்டது
மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. அந்த இறையாட்சி என்றால் அந்த ஆட்சியிலே அன்பு இருக்கும், நீதி இருக்கும், சமத்துவம் இருக்கும், பகிர்தல் இருக்கும், மன்னிப்பு இருக்கும், தியாகம் இருக்கும். இப்படிப்பட்ட அழகிய சமுதாயத்தை தான் இறைவன் கனவு கண்டார். அதை நனவாக்க முற்பட்டவர் தான் நம் பெருமான் இயேசு. அந்த கனவினை நனவாக்குவதற்கு இன்றும் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருப்பவள் தான் அன்னை மரியாள். அந்த இறையாட்சி கனவை நிச்சயமாக நனவாக்க முடியும் என்று நம்பியவள் அன்னை மரியாள். தன்னுடைய வாழ்வில் அதை முழுமையாக நம்பியவள். அவருடைய பாடலை நாம் அடிக்கடி பாடுவோம். அந்த பாடலிலே அவர் சொல்லுகிற சில வாக்கியங்களை பாருங்கள். நெஞ்சிலே செருக்கோடு சிந்திப்பவர்களை சிதறடிப்பார், வலியோரை அரியணையிலிருந்து அகற்றுவார், தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துவார், பசித்தோரை நலன்களால் நிரப்புவார், செல்வரை வெறுங்கரை அனுப்பிவிடுவார். இதெல்லாம் இன்றைக்கி நடந்தால் நல்லா இருக்குமா இல்லையா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். அன்னை மரியாள் அதை நம்பினார். ஆகவே தான் இந்த கனவு நனவாவதற்காக உழைத்து கொண்டிருந்த தன் மகனை பின்தொடர்ந்தே சென்றார். மகனிடமிருந்து பெரிய எந்த உதவியையும் அவர் எதிர்பார்க்கவில்லை, பாராட்ட எதிர்பார்க்கவில்லை, மகன் தன்னை கவனித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவரோடு பயணம் செய்தார். நமக்கு தெரியும், மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 12 48 முதல் 50 உள்ள 2 வசனங்களிலே தாயை பார்க்க, மகனை பார்க்க தாயும் அவருடைய சகோதரர்களும் வருகிறார்கள். அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? என்னுடைய தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதரம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய அர்த்தம் என்னவெனில், அன்னை மரியாளை என்னை பெற்றெடுத்ததற்காக நான் புகழவில்லை, மாறாக அவர் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், இறைவனுடைய கட்டளைப்படி நடக்கிறார், ஆகவே அவரை நான் மதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று லூக்கா எழுதின செய்தி இயல் 11 இறைவாக்கியம் 28 அதிலே கூட்டத்தில் இருந்த ஒரு சொல்லுகிறார், உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர். இவர் சொல்லுகிறார், அவரை விட பேறு பெற்றவர்கள் இருக்க முடியும். யார் என்றால் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் என் தாயை விட பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படினால் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய தாயாக மாற அழைக்கின்றார். வீரமாமுனிவர் அன்னையை பற்றி பாடுகிற பொழுது அவர் அன்னையை சொல்லுகிறார், கடவுளுக்கு தாயும் மகளுமாக இருக்கிறார் என்று சொல்லுவார். தாயும் மகளுமாக ஒரு இருக்க முடியுமா? அன்னை இருந்தாள். அவருடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நிலவை ஒத்த விண்ணரசி அன்னை மரியாள் என்றும் சொல்லுவார். நிலவுக்கு ஒப்பிடுகிறார் அன்னை மரியாளை. அவ்வளவு தூரத்திற்கு அன்னையை புகழ்ந்து பாடியவர். அதற்கு காரணம் அன்னை மரியாள் இவ்வுலகிலே இயேசு கண்ட கனவை நனவாக்குவதற்கு கடுமையாக இயேசுவோடு சேர்ந்து உழைத்தவர். இன்று நம்முடைய சமூகத்திலே நடப்பதையெல்லாம் பார்க்கிறோம். எவ்வளவு அக்கிரமங்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற செயல்கள், மக்களை துச்சமென மதிப்பது, மனித உரிமைகளை போட்டு மிதிப்பது, பெண்களுக்கு உரிய இடத்தை கொடுக்காமல் இருப்பது, அதிகாரம், ஆணவம் இவைகளுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அன்னை மரியாளுடைய பாடலை நாம் நினைக்கிற பொழுது இதையெல்லாம் மாற வேண்டும். அன்னை மரியாள் மாறும் என்று நம்பினாள். அவருடைய வாழ்வில் அதெல்லாம் நடந்தது. ஏனென்றால் அவரும் ஒரு சாதாரண பெண், எந்த பின்புலமும் இல்லாதவர், எந்த வசதியும் இல்லாதவர். ஆனால் அவரை இவ்வளவு தூரத்திற்கு இறைவன் உயர்த்தினார், மாற்றினார் என்றால் உலகத்தில் எதுவும் நடக்கும், இறைவனால் நல்லது நடக்கும் என்று நம்பினார். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, அண்ணனுடைய பிள்ளைகளாகி நாமும் நம்ப வேண்டும்.
நம்பி அந்த கனவை நனவாக்குவதற்கு நாமும் உழைக்க வேண்டும். அன்னையிடம் வந்து நிறைய பரிந்துரைகளை கேட்கிறோம், நிறைய தேவைகளை எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த அன்னை என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சிந்திக்கிறோமா? எத்தனை பேருக்கு எவ்வளவு புதுமைகள்! தந்தை அவர்கள் துவக்கத்தில் சொன்னது போல நிறைய சொல்லி கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் செய்கின்ற அந்த அன்னை என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த அன்னை மரியாளுடைய தூய்மையான வாழ்வை நாம் பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும். அன்னையை பார்த்து கபிரியேல் தூதர் நல்ல செய்தி சொன்ன பொழுது அருள் நிறைந்தவளை வாழ்க என்று சொன்னார். அந்த அருள் நிறைந்தவள் என்றால் அர்த்தம் என்ன? அந்த அருளுக்கு என்ன அர்த்தம் என்றால், அருள் என்றால் கடவுளுடைய உடனிருப்பு. கடவுளுடைய உடனிருப்பு என்னோடு எப்பொழுதும் இருந்தால் நான் அருளால் நிரப்பப்பட்டவன். ஆகவே கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று அன்னை மரியாள் முழுமையாக நம்பினார். அது பெரிய வரம். நமக்கும் அந்த நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் நமக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் வந்தால் நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த நேரத்தில் அன்னை மரியாளிடம் நமது நம்பிக்கை அதிகரிக்க சொல்லி மன்றாட வேண்டும். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் 2 செய்திகளை சொன்னார். ஒன்று, நீர் அருள் நிறைந்தவள். இன்னொன்று, உன்னுடைய உறவினர் எலிசபெத் ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்றும் சொன்னார். அது ஒரு செய்தி. ஆனால் அந்த செய்தியை சொன்ன பொழுது கபிரியேல் தூதர் அன்னையிடம் இப்படி சொல்லவில்லை, உடனே போ, வயசானவங்க அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. இவங்களை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லை. ஆணவத்தோடு கர்வத்தோடு இருந்திருக்கலாம். நான் கடவுளை பெற்றெடுக்கப் போகிறேன், எல்லோரும் என்னிடம் வர வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு தெரியும், நெஞ்சிலே செருக்கோடு சிந்திப்பவர்களை இறைவன் சிதறடிப்பார் என்று தெரியும் அன்னைக்கு. ஆகவே தான் யாரும் சொல்லாமலேயே ஓடோடி சென்று உதவி புரிகிறாள். அந்த உதவி புரிகிற மனப்பான்மை, பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அது இருந்தால் போதும், அன்னை மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். நம் வழியாக எண்ணற்ற புதுமைகளை அற்புதங்களை கூட அவரால் செய்ய முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு விழா எடுக்கின்ற இந்த சமயத்திலே வீரமா முனிவருக்கு நன்றி சொல்லுவோம். அதனுடைய புகழை இந்த பகுதிகளிலே அவர் பரப்பியதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரிடமும் ஜெபிக்கலாம். அன்னை மரியாளை போன்று நாமும் இறைவன் மாற்றங்களை கொண்டு வர முடியும், நம்முடைய நாட்டிலும் கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்பு இப்பொழுது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நேற்று நமக்கு கிடைத்தது, மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆகவே நல்ல மாற்றங்களை, இறைவன் எதிர்பார்க்கிற மதிப்பீடுகளை கொண்ட சமூகம் உருவாவதற்கு நாம் ஜெபிப்போம். அன்னையிடம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையை போற்றுவோம், புகழுவோம், அவரிடமே ஜெபிப்போம். அவரிடம் இருந்த இறை நம்பிக்கை, பிறர் அன்பு, இவைகளிலே நாமும் நாளுக்கு நாள் வளர அவர் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.